வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.1ல் இருக்கக்கூடிய இந்த 8th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், லெட் பி கியூ ஆர் 3 பாயிண்ட் கொடுத்துருக்கான். பி த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சைட்ஸ் ஏபிபிசி ஏசி ரெஸ்பெக்டிவ்லி ஆஃப் த ட்ரையாங்கிள். சரிங்களா, ஒரு ட்ரையாங்கிளில் ஒவ்வொரு சைடும் கொடுத்துட்டாங்க ஏபிபிசி ஏசின்ட்டு. ஏபியோட மிட் பாயிண்ட், ஏபி சைடில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் பி, பிசி சைடில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் கியூ, ஏசி சைடில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ஆர் அப்படின்னு கொடுத்துட்டான். கொடுத்ததுக்கப்புறம் ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த வெர்டிசஸ் ஏபிசி. ஸோ பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி, பாயிண்ட் சி என்னன்னு கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் ஹென்ஸ் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் கம்பேர் வித் திஸ் ஏரியா ஆஃப் பிக்யூஆர். ஸோ இதையும் ட்ரையாங்கிளை கிரியேட் பண்ணால் இதோட ஏரியா ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத கம்பேர் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ இதை தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கொடுத்த கொஸ்டின் அப்படியே இடத்துல இருக்கேன். ஏபி சைடில் பின்ற பாயிண்ட்டும், பிசி சைடில் கியூன்ற பாயிண்ட்டும், ஏசி சைடில் ஆர்ன்ற பாயிண்ட்டும் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்ஸ்க்கான இந்த கோஆர்டினேட்ஸை நம்மளுக்கு கொடுத்துட்டு அவன் என்ன கேட்குறா அப்படின்னா, இந்த கோஆர்டினேட்ஸ் என்ன வரும், அடுத்து இந்த ஏபிசி ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன வரும், பிக்யூஆரோட ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன வரும் அப்படின்றத கேட்டிருக்கான். ஓகேங்களா, ஸோ இதான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்ணிக்குவோம். பாயிண்ட்டு பி, ஓகேங்களா, கியூஆர். ஸோ பாயிண்ட்டை நோட் பண்ணியாச்சு. இந்த பாயிண்ட் பி அப்படின்றது இதுதான் 11,7 அப்படின்ட்டு. ஆனால் எது ஏபியோட மிட் பாயிண்ட். ஸோ அப்போ அதான் எழுத போகிறேன். மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. ஓகேங்களா, ஸோ ஏபின்னு எடுக்கும்போது நமக்கு பாயிண்ட்ஸுக்கு தெரியாது, கோஆர்டினேட் தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், x1 y1, இது வந்து x2 y2, இது வந்து x3 y3ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, x3 y3ன்னு வச்சுக்கிட்டாச்சு. ஸோ இப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி இந்த பாயிண்ட் தான். ஸோ பி ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா ஒன்று இருக்குது, மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, x1 + x2/2, y1 + y2/2. ஓகேங்களா, ஸோ இதுதான் மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை கண்டிப்பாக எழுதி ஆகணும். ஓகேங்களா, ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி வந்து பின்ற பாயிண்ட் தான், பட் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஸோ பி வந்து நம்மளுக்கு தெரியும் 11,7. ஓகேங்களா, ஸோ 11,7 ஈக்குவல் டு x1 + x2/2, y1 + y2/2. ஓகேங்களா, ஸோ இப்போ ரெண்டையும் பிரிக்கலாமா. 11 ஈக்குவல் டு x1 + x2/2, 7 ஈக்குவல் டு y1 + y2/2. பிரிக்கலாமா. அதாவது 11ன்றது இந்த பாயிண்ட், இது இந்த பாயிண்ட்டுக்கு 7ன்றது ஈக்குவல். ஸோ அப்போ பிரித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2வை நான் இந்த சைடு கொண்டு போகிறேன். 2 × 11 ஈக்குவல் டு x1 + x2. இதை நான் அந்த சைடு கொண்டு வரும்போது 2 × 14 ஈக்குவல் டு y1 + y2. ஸோ இந்த இடத்துல இன்ட்டு சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ராக்கெட் போட்டிருப்பேன். ரெண்டில் எது பெஸ்ட்டுனா இதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா இன்ட்டு தெரியாது, பட் நம்பர்ஸ் நல்லா பழிச்சுன்னு தெரியும். இங்கே வந்து இன்ட்டு சம்டைம்ஸ் எக்ஸா கூட தெரியலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் எப்போவுமே இன்ட்டுன்றப்ப ப்ராக்கெட்டை போட்டு பழகுங்க. ஓகேங்களா, இப்போ இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். முதல்ல இதை தனியாக காமிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பு x1 + x2 ஈக்குவல் டு 2 × 11 22. இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்தது இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா y1 + y2 ஈக்குவல் டு 28. இது ஒரு ஈக்குவேஷன். ஓகேங்களா, இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேங்களா, ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. எப்போ இந்த பீன்ற பாயிண்ட்டை வச்சு இதே மாதிரி க்யூவுக்கு கண்டுபிடிப்போம், ஆருக்கு கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சி x1 y1 x2 y2 x3 y3க்கான வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி செஞ்ச மாதிரி அடுத்த டேர்மு மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி ஈக்குவல் டு q ஈக்குவல் டு இது வந்து x2 y2 x3 y3. ஓகேங்களா, ஸோ அப்போ x2 + x3 / 2, y2 + y3 / 2. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளுக்கு மிட் பாயிண்ட் ஆஃப் பிசிக்கான ஃபார்முலா. ஸோ அப்போ க்யூன்றது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க given 13.5, 4 ஈக்குவல் டு x2 + x3/2, y2 + y3/2.
ஸோ நெக்ஸ்ட்டு பிரித்து எழுதுகிறேன். 13.5 ஈக்குவல் டு x2 ப்ளஸ் x3/2. அடுத்தது 4 ஈக்குவல் டு y2 ப்ளஸ் y3/2. ஸோ 2 கிராஸாக கொண்டு வரேன். 2 இன்ட்டு 13.5 ஈக்குவல் டு x2 ப்ளஸ் x3. 2 இன்ட்டு 13.5 27 ஈக்குவல் டு x2 ப்ளஸ் x3. ஆல்ரெடி 2 ஈக்குவேஷன் போட்டிருக்கோம், இது 3வது ஈக்குவேஷன். ஸோ அதே மாதிரி 2 into 4 equal to y2 plus y3. 2 4s are 8 equal to y2 plus y3. So third equation போட்டிருக்கோம். இப்போ இது fourth equation. ஸோ இது வந்து எது மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி, ஓகேங்களா? அதாவது கியூன்ற பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க, பாயிண்ட்டுக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி ஆர் சிஏ, எந்த நம்பர் ஆர், ஓகேங்களா? ஸோ சிஏவே போடுவோம். எதுக்காக அப்படின்னா நான் சொல்கிறேன் இடையில. ஆர் அப்படின்ற பாயிண்ட்டு ஈக்குவல் டு, ஸோ ஆர்ன்ற பாயிண்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. சிக்கும் ஏக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆர். பாயிண்ட்ஸ் பாருங்கள், 3 இது 1, ஓகேங்களா? y3 y1. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், x3 plus x1/2 y3 plus y1/2. ஸோ இதுதான் வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் சிஏக்கான ஃபார்முலா, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆர் அப்படின்றத நான் என்ன எழுத போகிறேன், கிவன் நமக்கு 9.5, 4 ஈக்குவல் டு x3 plus x1/2, y3 plus y1/2, ஓகேங்களா? பிரிச்சிடலாமா? நெக்ஸ்ட்டு 9.5 equal to x3 plus x1/2, 4 equal to y3 plus y1/2, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 2வை நான் கிராஸாக போட்டேன் அப்படின்னா 2 into 9.5 equal to 3 1 இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் எழுதிட்டு அடுத்து பெரிய நம்பர் எழுதுகிறேன். எதுக்காக அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது இந்த ஆர்டரில் இருக்கிறது ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி 2 into 4 equal to y3 plus y1. 2 into 9.5 எவ்வளோ வரும், 19 equal to x1 plus x3. 2 into 4 8 equal to ஆர்டரில் எழுதுகிறேன் y1 plus y3, ஓகேங்களா? ஏற்கனவே 4 ஃபார்முலா எழுதியிருக்கேன், இது 5, இது 6, ஓகேங்களா? ஸோ மொத்தம் 6 ஃபார்முலா கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அந்த 6ஐயுமே பாருங்கள். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஃபார்முலா, அதாவது எக்ஸ் சம்மந்தமான ஃபார்முலாலாம் பாருங்களேன். x1 x2 ஈக்குவல்ட்டுன்னு இருக்குது. அடுத்தது தேர்டு ஃபார்முலாவில் x2 x3ன்னு இருக்குது. அடுத்தது ஃபிஃப்த்து ஃபார்முலாவில் x1 x3 இருக்குது. ஸோ x1 x2 x2 x3 x1 x3. ஸோ இதில் ஏதாவது 2 ஃபார்முலாவை ஆட் பண்ணால் எனக்கு கண்டிப்பாக x1 x2 x3 மூணுமே ஒரே ஃபார்முலாவில் கிடைக்குமா? ஸோ அப்போ அதை தான் நான் செய்ய போகிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆட் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அண்டு தேர்ட் ஈக்குவேஷன், ஓகேங்களா? தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா x1 x2 = 22ன்றது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், x2 + x3 = 27ன்றது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், 1 + 3 ரெண்டையுமே ஆட் பண்ணும்போது x1 இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ x1 x2 x2 இங்கே 1 x2 இங்கே 1 x2. ஸோ ஆட் பண்ணால் 2x2, x3 கிடையாது, இங்கே மட்டும் இருக்குது. ஸோ x3 = 22 + 27 ஆட் பண்ணி பாருங்கள், 49, ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் 7 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த 7th ஈக்குவேஷன்லேருந்து ஒரு ஈக்குவேஷனையும் சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு x1 x2 x3க்கான வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம், ஓகேங்களா? ஸோ எப்படின்னு பாருங்கள், 2 மெத்தடில் கண்டுபிடிக்கலான்றது. என்ன அப்படின்னா, ஒன்று வந்து இந்த மாதிரி எலிமினேட் பண்ணி கண்டுபிடிக்கிறது, எதை கண்டுபிடிக்கணுமோ அதை மட்டும் வச்சுட்டு மற்ற 2 எலிமினேட் பண்ணிவிட்டு கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, x1 + x3 = அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் இருக்குது. ஸோ அந்த வேல்யூவை இங்கே வந்து சப்ஸ்டியூட் கூட பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா x2 + x3 இருக்குது. இல்லை இதே மாதிரி ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் x1 + x3 இருக்குது, பாருங்கள். ஸோ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா x1 + x3 = 19 அப்படின்னு இருக்குது இல்லையா? ஸோ இதைத்தான் நான் என்ன பண்ணுறேன், இங்கே கொண்டு வந்து இது பண்ண போகிறேன், சப் ஈக்குவேஷன் 5 இன் 7th ஈக்குவேஷன். ஸோ 7th ஈக்குவேஷனை எழுதுகிறேன், x1 +
x3 + 2x2 = 49. ஓகேங்களா? ஸோ x1 + x3 19 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஃப்ரம் ஈக்குவேஷன் 5 ப்ளஸ் 2x2 = 49. ஸோ 2x2 = 49. இந்த 19 + 19 அந்த சைடு வரும்போது -19. ஸோ 49லேருந்து 19 சப்ட்ராக்ட் பண்ணால் 30. 2x2 = 30. அப்போ x2 = 30/2 15. ஓகேங்களா? ஸோ x2 = 15 கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இதே இது x2 வந்து 15 ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணால் x1 கிடச்சிரும். ஓகேங்களா? x1 கிடச்சிரும், x2வும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ x2 வச்சு தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணால் x3 கிடச்சிரும். இப்படி ஒரு மெத்தடில் செய்யலாம். இன்னொரு மெத்தடு அடுத்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா x3 தான் இருக்கும், பட் இங்கே 2x2 இருக்கும். ஓகேங்களா? அப்போ இப்படியே எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா x2 சப் கீழே எழுதிடவா? ஏன்னா பத்தாதேன்னு பார்த்தேன். சரி, கீழே எழுதிடுறேன். சப் x2 = 15 இன் எந்த ஈக்குவேஷனில் போடலாம்? ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எனக்கு இருக்கிறது x1 + x2 = 22. ஸோ x2க்கு பதிலாக 15 போடுறேன், x1 அப்படியே வச்சுக்கிறேன் 22. x1 = 22, இந்த 15 வரும்போது -15. ஓகேங்களா? ஸோ 22 - 15 எவ்வளோ வரும்? 7. சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஸோ x2 15, x1 7. நெக்ஸ்ட்டு அதே இது சப் x2 = 15 இன் தேர்ட் ஈக்குவேஷனில் போடுறேன். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் மேலே தான் எழுதியிருக்கோம். x2 + x3 = 27ன்றது தேர்ட் ஈக்குவேஷன். x2க்கான டேட்டா வந்து 15 + x3 = 27. அப்போ x3 = 27 - 15 எவ்வளோ வரும்? 12. ஓகேங்களா? ஸோ இப்போ x1, x2, x3 மூணையுமே கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி y1, y2, y3 கண்டுபிடிக்கணும். ஸோ முதல் பக்கத்துக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இங்கே எக்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரி இங்கே வந்து y1, y2 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் செகண்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி ஃபோர்த் ஈக்குவேஷன்லையும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். அதே மாதிரி சிக்ஸ்த்து ஈக்குவேஷன்லையும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இதை மூணையும் ஆட் பண்ணுறோம். மூணில் ஏதாவது 2 ஈக்குவேஷன் ஆட் பண்ணால் y1 + y2 + y3ன்னு எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மொதல் எக்ஸு செஞ்ச மாதிரி அதே தான். ஸ்டூடெண்ட்ஸ் இது பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்கள் எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா வேகமாக எழுதிக்கிட்டே இருக்கலாம், ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? ஃபார்முலாவும் எதுவும் நிறைய கிடையாது, அதனால தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி மெத்தடு, பட் எழுதணும் ஃபாஸ்ட்டாக தான் எழுதி பழகணும். ஓகேங்களா? இப்போ போர் அடிக்குதுன்னு நினைக்காதீங்க, நிறையா இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க. எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் சாத்தியம்தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எடுத்த மாதிரி ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன்? ஆட் ஈக்குவேஷன் 2 அண்டு 2னா அடுத்தது 4 தான் இருக்கும். ஓகேங்களா? செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷனை ஆட் பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனும் ஃபோர்த் ஈக்குவேஷனும் எடுத்து எழுதணும். அந்த மாதிரி ஒய்யையும் ஆட் பண்ண போகிறேன். ஆடு செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் ரெண்டு ஈக்குவேஷனை மட்டும் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ 2 ஈக்குவேஷனை மட்டும் ஆட் பண்ணும்போது செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா y1 + y2 = 14 அப்படின்றது தான் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் y1 + y2 = 14. ஸோ இங்கே 2 × 7 தான். ஓகேங்களா? ஏன்னா 7 தான் இருக்குது. ஸோ 2 × 7 = 14. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கிறேன். y1 + y2 = 14. அடுத்தது ஃபோர்த் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதுவுமே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா y2 + y3 = 8. ஓகேங்களா? ஸோ y2 + y3 = 8. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். y1, y2, y2 2 y2 இருக்குது. ஸோ 2y2 + y3 = 14 + 8 22. ஓகேங்களா? இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்? ஈக்குவேஷன் நம்பர் 8 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து சப் 2 4 எடுத்தேன். சிக்ஸ்த்து ஈக்குவேஷன் இன் 8. ஓகேங்களா? 8ல் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். எதுக்காகனா இப்போ இந்த y1ம் y3யும் பக்கத்தில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ப்ளஸ் 2y2 = 22வா? y1ம் y3யும் பக்கத்தில் இருக்குது. நம்மளுக்கு இருக்கக்கூடிய 8 சிக்ஸ்த்து ஈக்குவேஷன் பாருங்கள். y1 + y3 = 8. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த சிக்ஸ்த்து ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிச்சி வச்ச இந்த y1 + y3 வந்து 8 அப்படின்றத இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன் எங்கள் 8th ஈக்குவேஷனில்.
ஸோ மீதி இருக்கக்கூடியது 2y2 ஈக்குவல் டு 22 ஓகேங்களா. ஸோ அப்போ 2y2 ஈக்குவல் டு 22 இந்த 8 அந்த சைடு வரும்போது -8. ஸோ 22 - 8 அப்படின்றப்ப 14 வரும். 2y2 ஈக்குவல் டு 14. அப்போ y2 மட்டும் எனக்கு வேணும்னா இந்த 2 இங்கே இருக்கக்கூடிய 2 இந்த சைடு வரும்போது டிவைடட் பை 2ன்னு வரும். ஸோ கட் பண்ணால் 7 2s அப்படின்னு வரும். ஸோ y2 வந்து 7 ஓகேங்களா. ஸோ y2 வந்து 7. இப்போ இந்த y2 + y3 = 8 இருக்கு இல்லையா. ஸோ சப் y2 = 7 இன் எந்த ஈக்குவேஷன், 4th ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ அப்போ y2 + y3 = 8. y2ன்றது 7 + y3 = 8. y3 = 8 - 7. 7 அந்த சைடு வந்து -7. ஸோ y3 = 8 - 7 1. y2 கண்டுபிடிச்சிட்டேன், y3 கண்டுபிடிச்சிட்டேன். அகெயின் எனக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா y1 கண்டுபிடிக்கணும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் y1 y2 இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ அகெயின் சப் y2 = 7 இன் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y1 + y2 = 14. y2க்கு பதிலாக 7 = 14. 7 அந்த சைடு போகுது. ஸோ y1 மட்டும் இந்த சைடு இருக்கும். ஸோ 14 - 7 7 ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னா நம்பர்ஸ் நமக்கு எது தேவையோ எது கண்டுபிடிக்கணுமோ அதை மட்டுமே ஒரு சைடு வச்சுக்கணும். மற்ற எல்லாத்தையும் அந்த சைட்லேருந்து அடுத்த சைடு கொண்டு போயிடணும். அதுதான் கான்செப்ட். கண்டுபிடிக்க வேண்டியதை மட்டும் ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க, ஆர் ஈக்குவல்ட்டில் ஏதாவது ஒரு சைடு வச்சுக்கோங்க. மற்ற எல்லாத்தையுமே ஒரே சைடு கொண்டு போயிருங்க அப்படின்றதான் கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா y1 7, y2 7, y3 1 ஓகேங்களா. ஸோ நமக்கு தேவையான இந்த 3 பாயிண்ட்ஸையும் இப்போ எடுங்க ஓகேங்களா. ஏன்ற பாயிண்ட்டு என்னென்ன இருக்குது, x1 y1 ஓகேங்களா. பின்ற பாயிண்ட்டு x2 y2. அடுத்தது கமா சின்ற பாயிண்ட்டு x3 y3 ஓகேங்களா. ஸோ x1 y1 x2 y2 இதைத்தான் நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். x1க்கு நான் என்ன டேட்டா கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன்னு பாருங்கள். x1 7, x2 15, x3 வந்து 12 கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி y1 7, y2 7, y3 வந்து 1ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே கோஆர்டினேட் எடுத்தாச்சு. x1 y1 பாயிண்ட்டு, x2 y2, x3 y3 எடுத்தாச்சு. ஸோ இதுதான் ஏபிசியா அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஸோ அப்போ 3 பாயிண்ட்டையும் நான் வந்து வரிசையாக மொதல் எழுதுங்க. என்னென்ன பாயிண்ட்ஸு 7, 7, 15, 7, 12, 1. ஸோ இந்த 3 பாயிண்ட்டையும் எடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், 3 பாயிண்ட்டுமே நம்மளுக்கு வரிசையாக இருக்கா, ஆர்டரில் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறேன் ஓகேங்களா. எல்லாமே ப்ளஸ்ஸு தான். ஸோ அப்போ ஒய்க்கு நான் கம்மியாக கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 7, 7 எக்ஸில் 7 இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒயில் 7 இங்கே இருக்கிறதா வச்சுக்கோங்க. ரெண்டுமே கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த இடம் 7, 7 இந்த பாயிண்ட்டு ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 15, 7. ஸோ 15ன்றப்ப இந்த இடத்துல வச்சுக்குவோம். ஸோ எக்ஸு வந்து 15, ஒய் வந்து 7. ஸோ நேராக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 15, 7. அடுத்தது 12, 1 ஓகேங்களா. எக்ஸில் 12ன்றப்ப 7க்கும் 15க்கும் நடுவில் இது 15 தான் எடுத்தோம். ஸோ இந்த இடத்துல 12 1ன்றது இங்கே இருக்கும். ஸோ 12, 1ன்றது இந்த பாயிண்ட் ஓகேங்களா. இது 12. ஸோ இப்போ இப்படி மேனுவல் நம்மளாவே ரஃபாகவே எடுத்துக்கலாம் ஓகேங்களா, தப்பு கிடையாது. பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இது செகண்ட் பாயிண்ட்டு, இது தேர்டு பாயிண்ட்டு நம்ம கண்டுபிடிச்சதுன்படி பார்த்தா. ஸோ டைரெக்ஷன் பாருங்கள், கிளாக் டைரெக்ஷன். ஸோ கிளாக் டைரெக்ஷன்னா கிளாக் இப்படி தானே சுற்றிக்கிட்டே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தப்பு தான் ஓகேங்களா. எப்போவுமே நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து எப்படின்னா கவுண்டர் கிளாக் டைரெக்ஷன், இந்த டைரெக்ஷனில் சுற்றணும். ஸோ இப்படி போகணும் ஓகேங்களா. ஸோ இந்த டைரெக்ஷனில் சுற்றணும் அப்படின்னா பாயிண்ட்ஸ் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ தேர்டு பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எடுத்துடுறேன். செகண்ட் பாயிண்ட் ஓகே. அகைன் இங்கே வரும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தேர்டு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அப்போ ஏன்ற பாயிண்ட்டு இதுதான் ஓகேங்களா. அடுத்தது பின்ற பாயிண்ட்டு இதுதான். சின்ற பாயிண்ட்டு ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய 7, 7 ஓகேங்களா. ஸோ இன் ஆர்டர் கோஆர்டினேட்ஸ் ஆர் இன் ஆர்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான். ஸோ இப்போ இந்த 3 பாயிண்ட்டுக்கும் நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஃபார்முலா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்கான ஃபார்முலா என்ன, 1/2 xy xy. இந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு மட்டும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இங்கே 1 2 2 3
3 1 again 2 1 3 2 1 3 ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலாவை கரெக்டாக எழுதிருங்க. இந்த ஃபார்முலாவில் சில நேரங்கள் நம்ம தப்பு விட்டால் கூட நம்மளுக்கு எந்த பாதிப்பும் ஆகாது. ஏன்னா இந்த ஃபார்முலா படியே நம்ம அப்ளை பண்ண கிடையாது. அதுவும் அதுக்காக தப்பு விடணும்னு நினைக்காதீங்க. இதில் தப்பு விட்டால் இதை விட அசிங்கம் வேறு இல்லை ஓகேங்களா. ஏன்னா நம்மளால் ஈஸியாக இதை கூட எழுத முடியும். ஸோ 1/2 போட்டுட்டு சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 12 1 15 7 தேர்ட் பாயிண்ட் 7 7 அகெயின் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ரிப்பீட் பண்ணுறேன் 12 1 ஓகேங்களா. ஸோ இதை எப்படி நான் சால்வ் பண்ண போகிறோம், இந்த டைரெக்ஷனில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே இந்த டைரெக்ஷன் இருக்கிறதெல்லாம் மல்டிபிள் பண்ணுங்கள். 12 into 7 10 7s are 70 2 7s are 14 70 plus 14 84 plus 15 7 10 7s are 70 5 7s are 35 70 plus 35 105 plus 7 into 1 7 எல்லாமே ப்ளஸ்ன்றதுனால நமக்கு வேலை மிச்சம். 1 into இந்த டைரெக்ஷன் இப்போ 1 into 15 15 7 7s are 49 எல்லாமே ப்ளஸ் தான் ஸ்டூடெண்ட். 7 into 12 12 into 7 கண்டுபிடிச்சது தான் இங்கேயும் ஓகேங்களா. ஸோ 84. ஸோ எல்லாமே ப்ளஸ்ஸு ஆட் பண்ணிடலாமா. ஸோ 84 105 இதை ஆட் பண்ணிங்கன்னா 189 189 வரும். அதோட ஒரு 7 ஆட் பண்ணால் 196 மைனஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் ஆட் பண்ணுறது ஈஸி, இல்லாட்டி இதை கூட ஆட் பண்ணலாம். 99 வரும் ஓகேங்களா. 84 94 99 இது வந்து 100க்கு 1 கம்மி, இது 50க்கு 1 கம்மி, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 150 ரெண்டுலேயும் 1 1 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 148 ஓகேங்களா. ஸோ ஆட் பண்ணுற ப்ரொசீஜர் கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்கோங்க. இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுங்கள். இது 84 இருக்கா, 15ஓட 84 ஆட் பண்ணால் என்ன வரும் 99 வரும் ஓகேங்களா. இது என்ன இருக்குது 49 இருக்குது. ஸோ இது 100க்கு 1 கம்மி, இது 49க்கு 1 கம்மி. அப்போ 100ஐயும் 15ஐயும் ஆட் பண்ணால் 150 150ல் இது ரெண்டையுமே சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 148 ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம வந்து 6th 5th 6th 7th படிச்சிருக்கிறோம். ஸோ அதை அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1/2 டிவைடட் பை இன்ட்டு 196 மைனஸ் 148. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 48ஐ டபுள் டைம் மல்டிப்ளை பண்ணால் 96ன்றது நல்லாவே தெரியும் ஓகேங்களா. ஸோ அப்போ 96லேருந்து 48ஐ சப்ட்ராக்ட் பண்ணால் ஆன்சர் என்ன வரும் 48. ஸோ இதை 2ஆல் கட் பண்ணலாமா. 1 2 2 2 2s are 4 4 2s are 8 ஸோ 24. ஸோ ஏரியாவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் ஏபிசி ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்திங்கன்னா 24 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ அடுத்தது என்ன பண்ணணும், பிக்யூஆருக்கான ஏரியாவை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ அடுத்தது பிக்யூஆருக்கு எழுத போகிறேன். ஸோ பாயிண்ட் பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,7. ஸோ அதே மாதிரி க்யூவுக்கு பார்த்தீங்கன்னா 13.5,4. ஆருக்கு பார்த்தீங்கன்னா 9.5,4 ஓகேங்களா. ரெண்டுமே 4 4 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆர்டரில் இருக்கான்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்குவோம். ஸோ ஆர்டரில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ரஃபாக இருக்கிற இடத்துல ஒரு லைன் போட்டுக்கிறேன், ஒரு கிராஃபு. நான் வந்து யூனிட் வந்து 2ன்னு போடுறேன், நான் அப்போ தான் எனக்கு இடம் 10. ஸோ 12 இங்கே மாதிரி 2 4 6 8 10 12 14 ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுங்க 11,7 10க்கும் இதுக்கும் நடுவில் 11 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வரும் ஓகேங்களா. இது வந்து பாயிண்ட்டு பி. செகண்ட் பாயிண்ட்டு 13 இங்கே இருக்குது 13,4 4 இங்கே இருக்குது ஓகேங்களா. இது 13,4 இது வந்து செகண்ட் பாயிண்ட் கியூ. அடுத்தது தேர்டு 9.5 இங்கே இருக்குது 9.5,4 இங்கே இருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து 6. ஸோ பிக்யூஆர் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் கிளாக் டைரெக்ஷன் தான், கிளாக் வைஸ் டைரெக்ஷன் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதையுமே பாயிண்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், இந்த ஆர்டரில் வர வைக்கணும் ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு இது செகண்டு இது தேர்டுன்னு இருக்கத இது ஃபஸ்ட்டு இது செகண்டு இது தேர்டுன்னு மாற்றணும் ஓகேங்களா. ஸோ அப்போ இது 6 இது தான் பி. பி ஆராவும் ஆர்பியாவும் மாற்றணும் ஓகேங்களா. ஸோ அப்போ இன் ஆர்டர் என்ன எழுத போகிறேன், பாயிண்ட்டு பி வந்து இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்டு 9.5,4 Q வந்து 13.5,4 R வந்து 11,7 ஓகேங்களா. ஸோ
ஸோ வழக்கம் போல் ஏரியாவுக்கான ஃபார்முலா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து நம்ம ஃபார்முலாவை எழுதிருங்க. ஆல்ரெடி மேலே தான் இருக்குது. ஸோ நான் வந்து டைரெக்டாக எழுதுகிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 9.5 4, செகண்ட் பாயிண்ட் 13.5 4, தேர்ட் பாயிண்ட் 11 7. ஸோ அகைன் 9.5 4 ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ரிப்பீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை ஃபுல்லாக இந்த கிளாக் டைரெக்ஷனில் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இங்கேயே எழுதுகிறேன். 9.5 இன்ட்டு 4 சைடில் நம்ம மல்டிபிள் பண்ணிடுவோமா? இப்போ பாருங்கள், 9.5 4 மல்டிபிள் பண்ணுங்கள். 5 4s are 20. ஸோ 9 4s are 36 38. நம்ம மல்டிபிள் பண்ணும்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் மொத்தத்துக்குமே ஒரே ஒரு நம்பர் இருக்குது. அப்போ வர்ற ஆன்சரோட பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்க மாதிரி டாட் வச்சுக்கோங்க. ஸோ 9.5 4ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னது 38. ஓகேங்களா, ஸோ அப்போ 38 ரெண்டுமே ப்ளஸ். அடுத்தது 13.5 இன்ட்டு 7. ஸோ 13.5 இன்ட்டு 7. ஓகேங்களா, 5 7s are 35. அகைன் 3 3 7s are 21. 21 + 3 24க்கு 4 ரிமைன் 2. ஓகேங்களா, அடுத்தது 1 7 7 7 + 2 9. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்ம மல்டிபிள் பண்ணக்கூடிய ஆன்சர். ஓகே தான். ஸோ 945, பட் எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மொத்தத்துக்கு ரெண்டுக்குமே சேர்த்து ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ வர்ற ஆன்சரில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் வரணும். 94.5 அப்படின்றது இதுக்கான ஆன்சர். ஸோ ப்ளஸ் 94.5 11 இன்ட்டு 4 44. ஓகேங்களா, மைனஸ் இந்த டைரெக்ஷனில் மல்டிபிள் பண்ணுங்கள். 13.5 இன்ட்டு 4 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 0 12 14 4. ஓகேங்களா, ஸோ 54 அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் மொத்தத்துக்கு ஒரு நம்பர்ன்றப்ப இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதை வச்சுட்டிங்கன்னா 54 தான். 0 கூட கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 54 இதே மட்டும் வேணும். அடுத்து 11 இன்ட்டு 4 44 ப்ளஸ் எல்லாமே ப்ளஸ் தான். ஸோ உள்ள எல்லாம் ப்ளஸ் தான். 7 இன்ட்டு 9.5 9.5 இன்ட்டு 7. ஸோ 5 7s are 35. 9 7s are 63 66. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர். ஸோ அப்புறம் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. 66.5. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் எல்லாம் ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, நம்பர் எல்லாம் ஆட் பண்ணும்போது இது மட்டும்தான் பாயிண்ட் நம்பர், மற்ற எல்லாமே ஹோல் நம்பர் தான். ஸோ அப்போ நான் பாயிண்ட் நேராக இங்கேயுமே வச்சுருக்கேன். மற்ற நேருக்கு நேராக ஹோல் நம்பர் இருக்குது. அதாவது யூனிட் டிஜிட்டை ஃபுல்லாக சேமாகவும் டென்ஸ் பிளேஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துலையும் வர மாதிரி வச்சுருக்கேன். பாயிண்ட் மட்டும் தனியாக வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னும் யோசிக்கணும்னா இங்கே 38.0 44.0 இந்த மாதிரி போட்டுருக்கீங்க, உங்களுக்கு குழப்பாது. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த சைடு ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். 5 டாட் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 16 1. ஓகேங்களா, 10 17 176.5 அப்படின்றது ஆன்சராக வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ 1/2 இன்ட்டு 176.5 மைனஸ் அடுத்தது இதே மாதிரி தான் 54 இருக்குது, 44 இருக்குது, அதுக்கப்புறம் 66.5. ஸோ பாயிண்ட் இங்கே வச்சு தனியாக வச்சுக்கோங்க. டேரெக்டாக இந்த 4க்கு நேரம் 5 கொண்டு வராதிங்க, தப்பு அது. ஸோ முடிஞ்சால் 0 போட்டு கூட முன்னாடியே சேர்த்துருங்க. ஸோ இப்போ ஆட் பண்ணும்போது 0.5 இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா 14. அகெயின் வந்து 16 164.5ன்றது ஆன்சராக வருது. 164.5ன்றது ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த 1/2 இன்ட்டு 176.5 மைனஸ் 164.5 இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுறது பாருங்கள். ஸோ 0.5 ஓகேங்களா, ஸோ 0.5 5லேருந்து 5 போச்சுன்னா 0. ஸோ பாயிண்ட்டு 6ல் 4 போச்சுன்னா 2, 7ல் 6 போச்சுன்னா 1. ஸோ இதில் 0. ஸோ என்னது 12.0 12 தான். ஓகேங்களா, ஸோ அப்போ ஆன்சர் நான் என்ன எழுதலாம் அப்படின்னா 1/2 இன்ட்டு 12. ஸோ கட் பண்ணால் 6. ஓகேங்களா, ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR வந்து எவ்வளவு 6 ஸ்கொயர் யூனிட். ஓகேங்களா, அவன் கேட்டிருக்கிறது ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கும் இடையில உள்ள ரிலேஷன். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளுக்கான ஏரியா என்ன வந்து 24 ஸ்கொயர் யூனிட், இது வந்து 6 ஸ்கொயர் யூனிட். ஸோ அப்போ எப்படி எழுதலாம், தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு, இது வந்து 6 வந்து மல்டிபிள்ஸில் எழுதலாம். எத்தனை எழுதலாம், 4 டைம்ஸ் எழுதலாம், 24 வருமா. ஸோ அப்போ எப்படி எழுதலாம், 4 எழுதிக்கிறேன். 4 இன்ட்டு ஏரியா ஆஃப்
ட்ரையாங்கிள் PQR. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நான் எழுத போகிறேன். இது ரிலேஷன் கேட்டிருக்கா, இதுதான் அது. பெரிய ட்ரையாங்கிளோட சின்ன ட்ரையாங்கிள் 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் தான் ஈக்குவல் ஆகும். ஓகேங்களா? சின்ன ட்ரையாங்கிளை விட 4 டைம்ஸ் பெரிய ட்ரையாங்கிள் பெருசு அப்படின்றதான் இதுக்கான ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ஒரு சம்ம இதில் எழுதியிருக்கிறோம், அல்ஜிப்ராவில் செஞ்சுருக்கிறோம். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR இஸ் 4 டைம்ஸ் ஸ்மாலர் தேன் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC அப்படின்னு சொன்னாங்கன்னா அது இதுதான். ஓகேங்களா? 4 டைம்ஸ் ஸ்மாலர் அப்படின்றப்ப இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் இதுக்கு ஈக்குவல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த சென்டென்ஸ் தான் இது. ஸோ இதை வந்து கற்றுக்கோங்க. இவ்வளோ தான் இந்த சம்மு நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 10th மேக்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 5.1ல் இருக்கக்கூடிய 8th சம்மு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கிட்ட போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு சம்மாக எப்போவுமே கேட்க சான்ஸ் இல்லை, ஆனால் இதில் வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தது, ஈஸியாக புரிகிற மாதிரி கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோட உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.